Hello guys, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு ஈஸியான டேஸ்டியான chicken recipe தான் பார்க்க போறோம். எப்பவும் செய்யற chicken gravy மாதிரி இல்லாம கொஞ்சம் ஒரு டிஃபரண்டா ட்ரை பண்ணி தான் பாப்போமே. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். எங்க சேனலை இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பா subscribe பண்ணி bell button press பண்ண மறக்காதீங்க. அப்பதான் நாங்க போட வீடியோஸ் எல்லாம் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இதில் வந்து இப்போ ஒரு 1/2 kg சிக்கன் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம வந்து சிக்கனை மேரினேட் பண்ணிக்கலாம். எவ்வளோ நேரம் நீங்கள் மேரினேட் பண்ணுறீங்களோ அவ்வளோ தூரம் அந்த சிக்கனில் அந்த ஃப்ளேவர்லாம் ரொம்ப நல்லாவே இறங்கிக்கும். இப்போது ஒரு மிக்சர் ஜாரில் ஒரு கை அளவுக்கு மல்லி இலை, ஒரு கை அளவுக்கு புதினா, உங்கள் காரத்துக்கு தேவை மாதிரி பச்சை மிளகு, 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 2 டேபிள் ஸ்பூன் தயிர். புளி இல்லாத தயிர் யூஸ் பண்ணுறீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸும் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி சேர்க்காம இதை வந்து நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி எடுத்த இந்த பேஸ்ட்டை நம்ம சிக்கனில் போட்டு மேரினேட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி இருக்கும், பரவாயில்ல. சிக்கன் முங்குற அளவுக்கு விட்டு ஃபுல்லாக மேரினேட் பண்ணிக்கலாம். இந்த சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி வச்சுக்கலாம். சிக்கன் மேரினேட் ஆகிற இந்த டைமில் ஒரு பெரிய ஆனியன் எடுத்து ரொம்பவே தின்னாக ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்லைஸ் பண்ண ஆனியனை இப்போ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். மீடியம் ஹீட்டில் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள், கரிஞ்சிடக்கூடாது. கரிஞ்சினா அப்புறம் நம்ம கிரேவி வந்து ரொம்பவே கசந்த ஸ்மெல் வந்துடும். ஸோ கரியாமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஸ்லைஸ் பண்ண ஆனியனை கோல்டன் கலரில் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இப்போ ஒரு கடாயில் நம்ம ஆனியன் ஃப்ரை பண்ண அதே ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதில் ஒரு 2 கிராம்பு, 2 கருப்பட்டை, ஒரு ஏலக்காய் போட்டுட்டு நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அந்த கரம் மசாலாவோட ஃப்ளேவர் கிடைக்கிறதுக்கு வேண்டி தான் நம்ம ஆயிலில் வந்து ஹோல் ஸ்பைசஸ் போட்டிருக்கோம். 2 சைடும் திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். சிக்கன் ரொம்ப அழகாகவே ஃப்ரை ஆயிருக்கு. இப்போ நம்ம இதை எடுத்து ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நம்ம சிக்கன் மேரினேட் பண்ண அந்த சாஸில் அதில் வந்து கொஞ்சமாக மஞ்சள் பொடி, அப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரக பொடியும், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடியும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கிரேவிக்கு தேவையான எல்லாமே ரெடி ஆயாச்சு. கிரேவி செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். சிக்கன் ஃப்ரை பண்ண அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிட்டு நம்ம அந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கக்கூடிய மசாலா மிக்ஸை அதில் போட்டு நல்ல பச்சை வாசம் போகிறது வரைக்கும் கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம். இப்போ அது கொஞ்சம் கொதித்த உடனே நம்ம பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பும் ஆட் பண்ணிக்கலாம். ஏற்கனவே உப்பு போட்டிருக்கோம், ஸோ வந்து பார்த்து தேவையான அளவு மட்டும் போட்டுக்கோங்க.
இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க ஆனியனை இந்த மாதிரி கையால் நல்லா பொடிச்சு எடுத்துக்கலாம். பொடிச்சதுக்கு அப்புறமா நம்ம கிரேவியில் ஆட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக அந்த ஆனியன் ஆட் பண்ணி அது கொதிக்கும் போதே அப்படி ஒரு சூப்பர்வான மனம் வரும். இந்த ஆனியன் வந்து இந்த கிரேவியில் கொஞ்சம் மிக்ஸ் ஆனதும் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் வந்து உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம ஃப்ரை பண்ண ஆனியன் போடுறதுனால அதில் உள்ள எண்ணெயும் கொஞ்சம் வரும். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணி ஆயில் ஊற்றிக்கோங்க. ஃபைனலாக நம்ம சிக்கனில் வந்து கொஞ்சம் பெப்பர் ஆட் பண்ணி க்ளோஸ் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம சிக்கன் வந்து அவ்வளோ ஜூஸியாக ரொம்பவே சாஃப்டாக ரெடி ஆயாச்சு. இது கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரொம்பவே டேஸ்டியான சிக்கன் ரோஸ்ட்டுன்னு கூட சொல்லிக்கலாம். சிக்கன் ரெடி ஆயாச்சு. நல்ல சாஃப்டான சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்டியாக அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த டேஸ்டியான ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸ் ஆர் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸோட உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறோம். பாய்.